மேம் இந்த சீரம்ஸ் பத்தி பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் சொல்லுங்க மேம். ரெட்டினாயிக் ஆசிட் ரெட்டினாயிக் ஆசிட் வந்து ஸ்கின் முழுமுழுன்னு ஆகும், பிம்பிள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், நிறைய பிளஸ் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஆனா பாத்து போடணும், ஒழுங்கா போட தெரியாம போட்டுட்டா ட்ரை பண்ணும், இரிட்டேட் பண்ணி விட்டுரும். சாலிசிலிக் ஆசிட் ஆக்னேக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான சீரம். பட் அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு யூஸ் பண்றோம்ன்றது இருக்கு. தப்பா போட்டுட்டோம்னா அகைன் ஸ்கின் ட்ரை பண்ணி விட்டுரும், இரிட்டேட் ஆயிடும். அயாசினமைடு வந்து ஒரு குட்டி ராஜா, நமக்கு போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுக்கும், முழுன்னு கொடுக்கும். ஆனா அது வந்து அதுவே எல்லாம் கிடையாது. ரெட்டினாயிக் ஆசிட் கொடுக்குற எஃபெக்ட்ல ஒரு 50% கொடுக்கும். அது பெருசா சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் வராது நமக்கு. கிளைகாலிக் ஆசிட் பிக்மெண்டேஷனுக்கு பயங்கரமான அமேசிங் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். 2%ல இருந்து 6%, 10%, 12% நிறைய வேரியஸ் பெர்சன்டேஜஸ்ல இருக்கு. எப்படி யூஸ் பண்ணுன்றது இருக்கு. போட்டுட்டு ரொம்ப சன் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, இரிட்டேட் ஆகும் ஸ்கின். ஹைலூரோனிக் ஆசிட் வந்து பயங்கர மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும், இன்ஸ்டன்ட் எஃபெக்ட் கொடுக்கும், பயங்கர ஸ்கின்னை க்ளோ பண்ணி விடும். அதுல பெருசா சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. It's a wonderful amazing serum. பட் இந்த சீரம்ஸ் எல்லாம் கண்ணா பின்னா நீங்களா வாங்கி ரொம்ப செல்ஃப் மெடிகேஷன் பண்ண வேணாம். ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும். ஸோ ப்ராப்பரா கைடன்ஸோட பண்ணுங்க. டேக் கேர்.